കഠോപനിഷത്തിലെ 1ാമത് അധ്യായത്തിലെ 1ാമത് വല്ലിയിലെ 12ാമത് മന്ത്രം. സ്വർഗേ ലോകേ ന ഭയം കിഞ്ചന അസ്തി ന തത്ര ത്വം ന ജരയാ ബിഭേതി ഉബേ തീർത്വാ അസനായ പിപാസേ ശോകാദിഗഃ മോദതേ സ്വർഗലോകേ. സ്വർഗേ ലോകേ സ്വർഗലോകത്തിലെ കിഞ്ചന ഭയം எந்த ஒரு பயவும் ந அஸ்தி இல்லை, ஒருபோதும் பயம் அப்படிங்கிறது இல்லை சொர்க்கலோகத்துல. தத்ரா அந்த சொர்க்கத்துல துவம் ந யமதேவா நீயும் கிடையாது. நீ இருந்தாதானே எல்லாருக்கும் மரண பயம் உண்டாகும். சொர்க்கத்துல நீயும் கிடையாது. ஜரயா വാർദ്ധക്യത്താല ந பிபேதி ஆரும் பயப்படவும் மாட்டா. அங்க இருக்கிறவாளெல்லாம் நித்திய யௌவனர்களாக்கும். அசனையா பிபாசே பசி தாகம் இப்படி இருக்கிற உபே 2 விஷயங்களையும் தீர்த்துவா தரணம் செஞ்சிட்டு ശോകാദിഗഃ ദുഃഖമില്ലാത്തവാളായിട്ട് സ്വർഗലോകത്തിലെ മോദതേ സന്തോഷപ്പെടുറാളാമേ. നചികേതസ് 2ാമത് വരം കേൾക്കത്തുക്ക് ആരംഭിക്കത്തോട് പ്രാരംഭമായിട്ട് സ്വർഗലോകത്തെ പുകഴ്ത്തറാർ. സ്വർഗലോകത്തിലെ நோய் கிடையாது, இருக்கிறதுலயே பெரிய பயமான மரணம் அப்படிங்கிறதும் இல்லை, மரண பயம் இல்லை அப்படின்னா மிருத்யுதேவனும் அங்கே இல்லை. அது மட்டும் இல்லை, வார்த்தக்கிய அவஸ்தை இல்லை, மனுஷனை சங்கடப்படுத்துற பசி இல்லை, தாகம் இல்லை, எந்த ஒரு துக்கமும் இல்லாதக்கு சொர்லோகத்துல இருக்கிறவாளெல்லாம் சுகமா வசிக்கிறாளாமே. இப்படி சொர்லோகத்தை முதல்ல புகழ்த்துறார் நச்சிகேதஸ். சொர்க்கலோகம் ரொம்ப சுகமான இடம், அங்க பயமே இல்லையாம். சொர்க்கலோகத்துல இருக்கிறவாளெல்லாம் நித்திய யௌவனாவஸ்தையிலையாம் இருக்கா. அவளுக்கு வார்த்தக்கிய அவஸ்தையொன்னும் இல்லையாம். கண்ணு காணாம நடக்க முடியாம பல்லு போய் இப்படி அந்த அவஸ்தையொன்னும் இல்லை. மர்த்தியலோகத்துல உங்களால எல்லாரும் இறந்து போறா, ஜனிக்கிறவாளெல்லாம் இறந்து போறா. ஆனா சொர்லோகத்துல நீங்களே கிடையாது, அதனால அங்க மரணவும் இல்லை அப்படின்னு யமதேவன் கிட்ட நச்சிகேதஸ் சொல்றதையாக்குமே நம்ம பார்க்கிறோம். பசி தாகம் இந்த மாதிரி விஷயங்களொன்னும் அங்க இல்லை. சுகம் மட்டும்தான் அங்க எல்லாரும் அனுபவிக்கிறாளாம். இதெல்லாம் நான் தெரிஞ்சின்ற விஷயங்களாக்குமே. பூமி சௌக்கியம் வேணும் அப்படின்னாக்கும் ஃபர்ஸ்ட் வரமாயிட்டு கேட்டது அப்பா கூட சுகமா வாழணும் அப்படின்னா, அப்பாவுக்கு எந்த துக்கமும் இல்லாம அப்பா கூட சுகமா வாழணும் அப்படின்னு சொல்றது வழி பூமி சௌக்கியத்தை கேட்டாச்சு முதல் வரமாயிட்டு. இப்ப 2வது வரம் கேட்கறதுக்கு முன்னோடி ஆயிட்டு சொர்க்கத்தை வர்ணனை பண்றார் நச்சிகேதஸ். வரம் கேட்கறதுக்கு முன்னால ஒரு முன்னோடியான பேச்சு. சொர்கே லோகே பயம் கிஞ்சன ந அஸ்தி, இந்த சொர்க்கலோகத்துல பயம் இல்லையாமே. ந தத்ர அங்க துவம் நீ அப்படிங்கிறதும் இல்லையாமே.
இருக்கிறதுலயே பெரிய பயம் அப்படிங்கிறது மரண பயமாக்குமே. அந்த மரண பயத்தை கொடுக்கற நீயே கிடையாது. மரணதேவனான நீ அங்க இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பயம் அப்படிங்கிறது பல விதத்துல இருக்கு. மரணத்தாலையும் பயம், வார்த்தக்கியத்தை பார்த்தும் பயம். வயசாயாச்சு சொன்னாலே பயம் வந்துடும். ந ஜரையா பிபேதி, ஜரானரகளால இருக்கிற பயமும் இல்லையாமே. உபே தீர்த்வா அசனையா பிபாசை, பசியும் தாகவும் அங்க இல்லையாமே. அசனையா அப்படின்னா பசி, பிபாசா தாகம், ரெண்டும் சேர்த்தி அதாக்கும் இங்க உபே. பசியும் தாகவும் மறிகடந்தவாள் ஆக்குமாம் அங்க இருக்கிறவாள் எல்லாம். அவளுக்கு பசினாலே என்னன்னு தெரியாதாம், தண்ணி தாகவும் அடிக்காதாம். அதனாலேயே சொர்லோகத்துல அஸ்வினி தேவர்கள் அப்படிங்கிற 2 டாக்டர்ஸ் மட்டும்தான் இருக்காளாம். பூலோகத்துல நிறைய வியாதிகள் எல்லாம் உண்டு. அதனால நிறைய டாக்டர்ஸ், கண்ணுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர், பல ஸ்பெஷலிஸ்டுகள் பூமியில. ஆனா சொர்லோகத்துல 2 டாக்டர்கள் தான் உள்ளது. அவளோட பேராக்கும் அஸ்வினி தேவர்கள். சோகாதிகா, சங்கடங்களை எல்லாம் மறிகடந்து தேவர்கள் மோதகா குஷியா இருக்காளாம் அந்த சொர்க்கலோகத்துல. அதனால யமதேவா, எனக்கு 2வது வரமாயிட்டு நீ சொர்க்கலோகத்தை தரணம் அப்படிங்கிறதுக்கு முன்னோடியாயிட்டு இந்த மந்திரத்தை நம்ம இங்க பார்த்தோம். இதுதான் வரத்தை கேட்க போறார் நச்சிகேதஸ். ரொம்ப ஷார்ப்பு புத்தி இருக்கிற நச்சிகேதஸோடு வார்த்தைகளையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காரிய காரண சகிதமாக்கும் நச்சிகேதஸ் ஓரோனும் பேசின்னு இருக்கார் யமதேவன் கிட்ட. நச்சிகேதஸோடு இந்த ஷார்ப்பான புத்திய ரொம்ப ஆஸ்வதிச்சு கேட்டு இருக்கார் யமதேவன் அப்படிங்கிறத நமக்கு பார்க்கிறதுக்கு சாதிக்கும். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 1வது வள்ளியில 13வது மந்திரம். கடோபனிஷத்துல மொத்தம் 2 அத்தியாயங்களாக்கும் உள்ளது. ഓരോ അധ്യായങ്ങളിലെയും 3 വല്ലികളാക്കും ഉള്ളത്. முதல் வள்ளியாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த முதல் வள்ளியில மொத்தம் 29 மந்திரங்களாக்கும் உள்ளது. முதல் வள்ளியில 13வது மந்திரத்தை நம்ம இதா பார்த்துட்டு இருக்கோம். நச்சிகேதஸ் 2வது வரத்தை யமதேவன் கிட்ட கேட்கறதாக்கும் பார்க்கிறோம். மிருத்யு பகவானை கூப்பிட்டு சொல்றார் நச்சிகேதஸ், சஹத்வம் அக்னிம் ஸ்வர்க்யம் அத்யேஷி மிருத்யோ பிரப்ரூஹி தம் ஸ்ரத்ததானாய மஹ்யம் ஸ்வர்கலோகாஹ அமிர்தத்வம் பஜந்தே ஏதது த்விதீயேன பஜந்தே ஏதது திதீயேன விருணே வரேண மிருத்யோ மிருத்யுதேவா சஹத்வம் அப்படியெல்லாம் இருக்கிற நீங்கள் எப்படி உள்ளவராக்கும்னு நான் சொன்னேனே, சொர்க்கலோகத்துக்கு பிரவேசனம் இல்லாத நீங்கள். ஆனா உங்களுக்கு நிறைய எபிலிட்டி எல்லாம் உண்டு, அதை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸ்வர்கியம் சொர்க்கத்தை பிராபிக்கிறதுக்கு ஆன வழி
அது உங்களுக்கு தெரியும். அக்னிம், அக்னிய அத்யேஷி, அது உங்களுக்கு நன்னா தெரியும். அக்னியை தெரிஞ்சு வச்சுருக்க, அக்னி தேவனோடு மகிமைய தெரிஞ்சு வச்சுருக்க, தம் அந்த மகிமைய ஸ்ரத்ததானாயா ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடும் கவனத்தோடும் கூடி இருக்கிற மகியம் எனக்கு, உங்ககிட்ட நான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். அப்படி இருக்கிற எனக்கு பிரப்ரூஹி நன்னா சொல்லி தாருங்கோ, எனக்கு சொர்க்கத்துக்கு போற வழியை சொல்லி தாருங்கோ, அக்னி தேவனோடு மகத்துவத்தை சொல்லி தாருங்கோ. அக்னி தேவனோடு ஹெல்ப் இல்லாதக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாதாமே, நான் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். சொர்க்கலோகாஹா, சொர்க்கலோகமா வேற, அந்த லோகத்துல இருக்கிறவா அமிர்தத்துவம் மரணமில்லாத அவஸ்தைய பஜந்தே பிராபிக்கிறாளாமே. அதனாலேயே மிருத்யு தேவனான உங்களுக்கும் அந்த சொர்க்கலோகத்துல பிரவேசனம் கிடையாது, நோ என்ட்ரியாக்கும். ஏதது இந்த அக்னியோடு ஞானத்தை திதீயேனா ரெண்டாவது வரேனா வரத்தால புருணே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், எனக்கு நீ சொர்க்கலோகத்துக்காக்கும் போகணும், அதாக்கும் என்னோட ரெண்டாவது வரம். சொர்க்கலோகத்துக்கு பிரவேசனம் இல்லாத நீங்கள் சொர்க்கலோகத்தை பிராபிக்கிறதுக்கான வழியை சொல்லி தருங்க. உங்களுக்கு அதை பத்தி நல்ல ஞானம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அக்னியை சம்பந்திச்ச A to Z நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு கூடி இருக்கிற எனக்கு நீங்கள் அதெல்லாம் சொல்லி தருங்க. சொர்க்கலோகத்தை ஆகிரகிச்சு அக்னிஹோத்திரம் செய்யறவா மரணமில்லாத அவஸ்தையை பிராபிக்கிறாளாமே, அந்த அக்னிஹோத்திர ஞானத்தை எனக்கு ரெண்டாவது வரமாயிட்டு சொல்லி தந்துக்குங்கோ. நீங்களதானே சொன்னால் எனக்கு 3 வரம் தரேன் அப்படின்னு. முதல் வரம் கேட்டேன், இந்தா பிடிச்சுக்கோ அப்படின்னு தந்துட்டு, இதா ரெண்டாவது வரம் கேட்டிருக்கேன். சகாத்துவம் சொர்லோகவாசியான தேவனாயிருக்கிற யமதேவனாயிருக்கிற நீங்கள், ஆனா நீங்கள் சொர்லோகத்தில் இருக்கிறவாள ஆரையும் உபதிரவிக்க மாட்டேன். பூமிக்கு கீழே 7 பாதாள லோகங்கள், பூமிக்கு மேல 6 பரலோகங்கள். அதனாலேயே பரலோகத்தில் இருக்கிற நீங்கள் சொர்லோக வாசிதான், அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. ஆனா உங்களை பார்த்து ஆரும் பயந்துக்க மாட்டா. சொர்லோகத்துல உங்களை பார்த்து பூலோகத்துல இருக்கிறவாளாக்கும் பயந்துக்கிறா, மரணம் இருக்கிறவாளாக்கும் உங்களை பார்த்து பயந்துக்கிறா. சொர்லோகத்துல இருக்கிறவாளுக்கு மரணம் இல்லாததுனால அவளோட பக்கத்துல நீங்கள் நன்னா நடந்து போனாலும் உங்களை பார்த்து அவ பயந்து கொண்டு மாட்டா. அப்படி இருக்கிற நீங்கள், ஹே மிருத்யோ, மிருத்யு மரணதேவா, ஹலோ இங்க பாருங்கோ, நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, ஸ்வர்கியம் அத்யேஷி, சொர்க்கத்தை உனக்கு நன்னா தெரியுமே, நான் சொல்லித்தர வேண்டியது இல்லையே. சொர்க்க காரணமா இருக்கிற விஷயம் என்னவாக்கும் அப்படின்னு தெரியும். அந்த சொர்க்கத்துக்கான வழி உனக்கு நன்னா தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால துவம் நீ ஸ்ரத்ததானாயா டாப் மோஸ்ட் நம்பிக்கையோடு கூடிட்டு இருக்கிற, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடி கேட்கிற, மஹ்யம் எனக்காயிட்டு பிரப்ரூஹி நன்னா சொர்க்க விசேஷங்களை சொல்லித்தரணும். சொர்க்கத்துக்கு எப்படி போனோம் அப்படிங்கிறத சொல்லித்தரணும். சொர்க்கலோகாஹா அமிர்தத்துவம் பஜந்தே, சொர்க்கலோகத்துல இருக்கிறவாளுக்கு மரணம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சுகிருதம் தீரற வரைக்கும் சொர்க்கத்துல இருக்கலாம், அதுக்கப்புறம் பூமியில டிம்னு விழவும் செய்யலாம், அதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதது திடீயேன வரேன விரணே, அதனால நான் இதா ரெண்டாவது வரமாயிட்டு கேட்கிறேன்,
സ്വർഗലോകം, എനിക്ക് ഭൂമി സൗഖ്യവും സ്വർഗ സൗഖ്യവും തരണമേ. ഇതാക്കും എന്നോട് 2 വരങ്ങൾ. സ്വർഗപ്രാപ്തിക്ക് കാരണமான വിദ്യയെ, அக்னி வித்யை நீ எனக்கு உபதேசிச்சு தரணும் அப்படின்னு நஜிகேதஸ் யமதேவன் கிட்ட கேட்கறதாக்கும் நம்ம பார்க்கிறோம். கடோபனிஷத்துல 1வது சாப்டர்ல 1வது வள்ளியில 14வது மந்திரம். ते ब्रवीमि, ते प्रब्रवीमि, तद् उ, तदु मे निबोध, स्वर्ग्यम अग्निम नचिकेतः प्रजानन आनंदलोकाप्ति अद प्रतिष्ठाम वित्ति त्वम एदम निहितम गुहायाम. யமதேவன் நஜிகேதஸுக்கு பதில் சொல்லறதாக்கும் பார்க்கிறோம். நஜிகேதஹா, ஹலோ நஜிகேதஸே, ஸ்வர்க்யம் அக்னி, சொர்க்க பிராப்திக்கு வழிவகுக்கிற அக்னிய பிரஜானன் நன்னா தெரியற அகம் நான். அகம்னு இங்க சொல்லலை அப்படின்னாலும் നമ്മൾ അർത്ഥമായിട്ട് അത് പരിക്കർത്ത അഹം அப்படின்னு ചേർത്തിണ്ട് പരിക്കണം. அந்த அக்னிய நன்னா தெரியற நான் தே உனக்கு பிரப்ரவீமி நன்னா சொல்லித்தரேன். தது உ, தது நான் சொல்லித்தர விஷயத்தை மே எங்கிட்டேந்து நிபோத நீ நன்னா தெரிஞ்சுக்கோ. அனந்த லோகாப்தி அனந்தமான எல்லா இடத்திலையும் வியாபிச்சு நிற்கிற லோகத்தோடு பிராப்திக்கு காரணமும் அத பிரதிஷ்டாம் லோகத்துக்கு ஆசிரயஸ்தானவுமான இந்த லோக உண்டாகிறதுக்கே காரணமான லோகம் நிலநிற்கிறதுக்கு காரணமான ஏதம் இந்த விஷயத்தை குஹாயாம் ஞானிகளோடு புத்தியாயிருக்கிற குஹேல நிகிதம் இந்த அக்னி ஸ்திதி செய்யறதாயிட்டு துவம் வித்தி நீ தெரிஞ்சுக்கோ. சொர்க்கலோக பிராப்திக்கு வழிவகுக்கிற அக்னி வித்தியை நான் உனக்கு சொல்லித்தரேன். எனக்கு தெரியும், எனக்கு நன்னா தெரிகிற விஷயமானதுனால உனக்கு அதை நன்னா டீட்டெயிலா கிளியரா சொல்லி தரவும் செய்யறேன். நன்னா கவனத்தோடு கூடிட்டு புரிஞ்சுக்கோ. அனந்தமான சொர்க்கலோக பிராப்திக்கு உபாயமாயிருக்கிற விராட் ரூபத்தில்
சராச்சரங்களுக்கு ஆசிரியபூதமாக இருக்கிற இந்த அக்னி ஞானிகளோடு புத்திக்கு மட்டும் தெரியக்கூடின ஒரு விஷயமாக்கும். அதாவது நம்மளோட கண்ணால കാണക്കൂടിന விஷயமொന്നുമില്ല. ഇത് ஞான அக்னியாக்கும். അഗ്നിയെ ജ്ഞാനികളോട് ഹൃദയഗുഹയില സ്ഥിതി ചെയ്യறതായിട്ട് ഇങ്ങ ചൊല്ലപ്പെടുறது ബ്രഹ്മതത്വമായിട്ട് കാണണം அப்படினாக்கும் അർത്ഥം. മനുഷ്യനോട് ഹൃദയഗുഹയില സ്ഥിതി പണ്ണற ചൈതന്യ ശക്തിയെ എടുത്തു കാട്ടുறதுக்காയിട്ടും ஹிருதய குஹை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்னி வித்யை ஸ்துதிக்கிறது அதனோட மகாத்மியத்தை காட்டுறதுக்கு வேண்டிட்டாக்கும். நிஹிதம் குஹாயாம் அப்படின்னு சொல்லப்பட்டது உபனிஷத்துகளில சாதாரணமாயிட்டு பிரயோகிக்கிற ஒரு பிரயோகமாக்கும். യാഗാദികളിലെ ഉപയോഗിக்கிற ബാഹ്യமான അഗ്നിയെ മനുഷ്യനോട് ഹൃദയ ഗുഹയിലെ സ്ഥിതി ചെഞ്ച് മനുഷ്യനെ പ്രവർത്തിപ്പിக்கிற பிரம்மதத்துவமாயிட்டு കാണണം அப்படினாக்கும் இங்க சொல்லப்படுறது. கர்ம மார்க்கத்திலேந்து ஞான மார்க்கத்துக்கு பிரவேசிக்கிற ചിന്താഗതിയോട് സിംബോളായിട്ട് இந்த അഗ്നിയെ കാണണം. ரொம்ப ரொம்ப சூக்ஷ்ம அர்த்தமாக்கம் உள்ளது. அத விசாரம் செஞ்சு தெரிஞ்சுக்கவாக்கும் செய்யறோம் நம்ம. யமதேவன் சொல்லறது யாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நஜிகேதா, ஹே நஜிகேதசே, தே உங்ககிட்ட பிரப்ரவீமி, நன்னா நான் சொல்லித்தரேன். ஸ்வர்கியம் அக்னி, சொர்க்க பிராப்திக்கு காரணமான அக்னிஹோத்திரத்தை நான் உனக்கு உபதேசிக்கிறேன். ஏது யாகம் செஞ்சாலாக்கும் சொர்க்க பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். பிரஜானன்னகம், எனக்கு நன்னா தெரியற விஷயமாக்கும் நீ என்கிட்ட கேட்டாய். நீ சொன்னது சரியாக்கும், எனக்கு நன்னா தெரியும் இந்த விஷயம். அனந்தலோகாப்திம், அனந்தமான சொர்க்கலோகம் கிடைக்கிறதுக்கு அதுக்கான வித்யை அக்னி உபயோகிச்சு செய்யற யாக கர்மங்கள் பிரதிஷ்டாம் வித்தி, சொர்க்கலோகத்துல உனக்கு ஒரு ஸ்தானமே இதனால கிடைக்கும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. வித்தி அப்படின்னா நீ நன்னா புரிஞ்சுக்கணும். ஏதம் இந்த அக்னி வித்யைய குஹாயாம் ரொம்ப ரகசியமாயிட்டு இருக்கிறதாக்கும். இது நிகிதம், அதை நீ நன்னா புரிஞ்சுக்கோ. ஞானிகளுக்கு மட்டும் தெரியற வித்யாக்கும் இது. எல்லாருக்கும் இந்த வித்யை தெரியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நீ தெரிஞ்சுக்கோ. ரொம்ப கவனத்தோடு கூடிட்டு கேட்கிற உனக்கு, ரொம்ப நம்பிக்கையோடு கூடிட்டு கேட்கிற உனக்கு, எங்கிட்ட ரொம்ப நம்பிக்கையோடு கூடிட்டாக்குமே நீ இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாய். உன்னை நான் ஏமாத்த மாட்டேன். நன்னா டீட்டெயிலா சொல்லித்தரேன். அக்னி வித்யை படிப்பிச்சு தரேன். சொர்க்கத்துக்கு எத்தறதுக்கான வித்யை படிப்பிக்கிறேன் அப்படின்னு யமதேவன் சொல்றார்.